நம்மளோட நீண்ட நாள் ஆசை என்ன அப்படின்னா, ஏதாவது புகழ்பெற்ற ஒரு தலம். அது என்ன கடவுளா இருந்தாலும் சரி, அந்த கோயில்ல வந்துட்டு நம்மளோட தேன் ஒரிஜினலா எடுத்த தேன கொண்டோய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்துட்டு வேற எங்கேயும் இல்லங்க. கண்ணகி கோயிலுங்க. தேனி மாவட்டத்துல உள்ள கண்ணகி கோயிலுக்கு தான் வந்துட்டு நம்மளோட பிராண்ட், நம்மளோட தேன் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். ஆம், கிட்டத்தட்ட ஒரு 5 மலை கடந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருக்கோம். அந்த தேன் வந்துட்டு கிளைமேட் மாறுறதுனால வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுது. அது போக அங்கே நிறைய மலர்கள் இருந்தது. அந்த மலர்கள்லாம் பார்த்தோம். ஒருவேளை நம்ம பெட்டியில கொண்டாந்து இங்கே வைக்கலாமா தேனி பெட்டியில அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஆனா என்ன அப்படின்னா, அது இயற்கைக்கு மாறானது. நம்ம அந்த மாதிரி பெட்டியில வைக்கிறோம் அப்படின்னா வந்து இங்கே உள்ள பூச்சி இனங்கள் அழிஞ்சு போயிடும் இல்லையா? எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வழியா வந்து பிரசாந்த் நமக்கு முன்னால ரொம்ப வேகமா போய்க்கிட்டு இருந்தாங்க. காலையில வந்துட்டு கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியா போயிட்டு அங்கே இருக்க விநாயகருக்கு முதல்ல வந்துட்டு நம்ம தேனை கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னா கண்ணகி தாயை வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து மட்டும்தான் அனுமதி, வீடியோ எடுக்க முடியாது. ஒரு வழியா வந்து அபிஷேகத்தை முடிச்சுட்டு சேரன் செங்குட்டுவ மன்னன் வந்து இமயமலையிலேருந்து கொண்டுட்டு வந்து கட்டின கல். அந்த கல்லில் உள்ள சிதலங்கள் அது நிறைய சேதம் அடைஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள கேரளா மக்கள் வந்து பொங்கல் வச்சாங்க. எல்லாத்தையும் ஒரு விசிட்டு சுற்றி பார்த்துட்டு நம்மளோட தேனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண மகிழ்ச்சியோடு வந்து